வணக்கம். நீங்க அனுப்பி வச்சிருந்த அந்த அந்த ஆர்டிகிள்ஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். ஆமா. அப்புறம் உங்க சொந்த நோட்ஸ் கூட உண்மையிலே ஒரு சுவாரஸ்யமான கலெக்ஷன் அது. ம். எல்லாத்துலயுமே ஒரு பொதுவான கேள்வி இழையோடிட்டே இருக்கு. என்ன கேள்வின்னு நினைக்கிறீங்க? நம்ம கையில இவ்ளோ டேட்டா இருந்தும் ஏன் நம்ம இன்னும் சில சமயம் தப்பான முடிவுகள் எடுக்கிறோம்? ஆமா. இதுதான் மையமான புள்ளி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா நாம கொஞ்சம் பின்னாடி போய் சில அடிப்படை கருத்துக்களை முதல்ல தெளிவுபடுத்திக்கணும்னு தோணுச்சு. சரி. அதாவது சிஸ்டம்னா என்ன? உள்ளீடு, செயல்முறை, வெளியீடு. அந்த இன்புட், ப்ராசஸ், அவுட்புட் மாடல் எப்படி வேலை செய்யுது? அப்புறம் முக்கியமா வெறும் டேட்டாவுக்கும் பயனுள்ள இன்ஃபர்மேஷனுக்கும் என்னதான் வித்தியாசம்? வாங்க உங்க குறிப்புகளை வச்சே இதை ஒன்னொன்னா பிரிச்சு மேயலாம். நிச்சயமா. இந்த ஆய்வோட நோக்கமே இந்த டெக்னிக்கல் வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற தர்க்கத்தை புரிஞ்சுக்கிறது தான். ஆமா, இத ஒருமுறை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க பார்க்குற ஒவ்வொரு பிசினஸ் ரிப்போர்ட்டையும், ஒவ்வொரு நியூஸ் ஆர்டிக்கலையும் ஒரு புதிய கண்ணோட்டத்தோட அணுகுவீங்க. இது வெறும் தியரி இல்லைன்னு சொல்றீங்க. இல்லவே இல்ல. இது ஒரு மனக்கட்டமைப்பு. அதாவது உலகத்தை புரிஞ்சுக்க ஒரு மென்டல் ஃப்ரேம்வொர்க். சரி, அப்ப முதல் விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். சிஸ்டம். உங்க நோட்ஸ்ல இருக்கிற டெஃபினிஷன் படி ஒரு பொதுவான நோக்கத்துக்காக ஒன்னோடு ஒன்னு சேர்ந்து வேலை செய்யற பல கூறுகளோட ஒரு அமைப்பு தான் சிஸ்டம். ஆமா. கேக்குறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் அதுல ஆழமான அர்த்தம் இருக்கு. அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய வார்த்தை ஒன்னோட ஒன்னு சேர்ந்து. சரி. ஒரு சிஸ்டம்ல இருக்கிற பாகங்களுக்கு தனித்தனியா ஒரு வேலை இருக்கலாம். ஆனா அதெல்லாம் ஒன்னா சேரும்போது தான் ஒரு பெரிய நோக்கம் நிறைவேறும். ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். ஒரு கார் எடுத்துக்குவோம். இன்ஜின், டயர், ஸ்டியரிங் வீல்னு தனித்தனி பாகங்கள் இருக்கு. ஆமா. ஆனா அதெல்லாம் சரியா ஒருங்கிணைந்து வேலை செஞ்சாதான் நம்மால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். அந்த ஒருங்கிணைப்பு தான் ஒரு சிஸ்டத்தோட இதயம். நம்ம உடம்பே ஒரு அற்புதமான உயிரியல் சிஸ்டம் தானே. சூப்பரான உதாரணம். இதையும் ரத்தத்தை பம்ப் பண்ணுது, நுரையீரல் ஆக்சிஜனை எடுக்குது, மூளை எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது. கரெக்ட். எல்லாமே அதனதன் வேலைய செஞ்சாலும் ம், எல்லாம் சேர்ந்து நம்மள உயிரோட வைக்கிற அந்த பெரிய வேலைய செய்யுது. சரியா சொன்னீங்க. நீங்க அனுப்புன அந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பற்றிய பிசினஸ் கேஸ் ஸ்டடியில கூட இதை பார்க்கலாம். ஆமா, அதுல நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. கொள்முதல் செய்யற டீம், கிடங்குல வேலை செய்யறவங்க, டிரான்ஸ்போர்ட் டீம், சேல்ஸ் டீம்னு பல டிபார்ட்மெண்ட்கள் இருக்கு. ஒவ்வொன்னுக்கும் ஒரு தனி இலக்கு இருக்கும். ஆனா பொதுவான நோக்கம் ஒண்ணுதான். ஆமா, ஒரு பொருளை சரியான நேரத்துல சரியான விலையில கஸ்டமர் கிட்ட கொண்டு சேர்க்கணுங்கிற அந்த பொதுவான நோக்கத்துக்காக எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சாதான் அந்த சப்ளை செயின் சிஸ்டம் வெற்றிகரமா இயங்கும். ஒன்னு சொதப்பினாலும் மொத்த சிஸ்டமும் பாதிக்கும். எக்ஸாக்ட்லி. ஓகே, அப்போ சிஸ்டம்ங்கிறது வெறும் பாகங்களோட தொகுப்பு இல்ல, அது ஒரு நோக்கத்துக்காக ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. ஆமா. சரி, எந்த ஒரு சிஸ்டத்தையும் புரிஞ்சிக்க ஐபிஓ மாடல் உதவுதுன்னு உங்க குறிப்புகள்ல ஒரு சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் பிளாக் போஸ்ட்ல இருந்து ஒரு பகுதி இருந்துச்சு. ஆமா. இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். இது எப்படி வேலை செய்யுது? ஐபிஓ மாடல் ஒரு பவர்ஃபுல்லான கான்செப்ட். ஏன்னா எவ்வளவு சிக்கலான ஒரு செயல்பாட்டையும் இந்த 3 எளிய படிகளா உடைச்சிட முடியும். ஓ, கணினி அறிவியல்ல இது ரொம்ப அடிப்படை. ஆனா இத நீங்க சமையல் செய்யறதுல இருந்து ம், ஒரு கம்பெனி நடத்துறது வரைக்கும் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம்னு சொல்றீங்க. ஆமா, எல்லாத்துக்கும். ஒரு சிக்கலான விஷயத்தை இப்படி பிரிச்சு பார்க்கும்போது அதுல எங்க பிரச்சனை இருக்கு, எதை இன்னும் சிறப்பா செய்யலான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபமாயிடும். சரி, ஒரு சிம்பிளான உதாரணத்துல இருந்து ஆரம்பிப்போம். செரிமான மண்டலம். சரி. இதுல இன்புட் நாம சாப்பிடுற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி. ம், இது ரொம்ப நேரடியான விஷயம். ஆமா. இப்ப ப்ராசஸ், இங்கதான் மேஜிக் நடக்குது. ம், வயித்துக்குள்ள போற அந்த சாப்பாடு அமிலங்கள், என்சைம்கள் மூலமா உடைக்கப்பட்டு உடம்பை எடுத்துக்கக்கூடிய சத்துக்களா மாற்றப்படுது. இது ஒரு சிக்கலான ரசாயன மாற்றம். இதுதான் ப்ராசஸ். இறுதியா அவுட்புட். அந்த ப்ராசஸ்க்கு பிறகு என்ன கிடைக்குது? உடம்புக்கு தேவையான சக்தியும் ஊட்டச்சத்துக்களும் ஒரு அவுட்புட். தேவையில்லாத கழுதுகள் இன்னொரு அவுட்புட். ரொம்ப எளிமையா இருக்கு. ஆனா நீங்க அனுப்புன அந்த சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் டாக்குமெண்ட்ல ஐபிஓ மாடல் இன்னும் சிக்கலா பயன்படுத்தப்பட்டிருக்கு. கவனிச்சிங்களா? கவனிச்சேன். அதுதான் அதுல இருக்கிற சுவாரஸ்யமே. ஆமா, அதுதான் என்ன கொஞ்சம் குழப்புச்சு. அங்க ப்ராசஸ்ங்கிறது ஒரே ஒரு ஸ்டெப் இல்ல, இல்ல. அதுக்குள்ளேயே பல மைக்ரோ சர்வீசஸ் இருந்துச்சு. யூசர் ஆர்டர் பண்றதுங்கிற ஒரு பெரிய ப்ராசஸ்க்குள்ள பேமெண்ட் வெரிஃபிகேஷன், இன்வென்டரி செக், டெலிவரி ஷெட்யூலிங். ஆமா, ஒவ்வொன்னுக்கும் ஒரு தனி ஐபிஓ சைக்கிள் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ ஒரு பெரிய சிஸ்டம்ங்கிறது பல சின்ன சின்ன ஐபிஓ சைக்கிள் சேர்ந்த ஒரு அமைப்பா பார்க்கலாமா? பிரமாதம், நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓ, அதுதான் நெஸ்டட் ஐபிஓ மாடல். ஒரு பெரிய சிஸ்டத்தோட ப்ராசஸ்
அதுக்குள்ள இருக்கிற பல சின்ன சிஸ்டம்களோட முழு ஐபிஓ சைக்கிளா இருக்கலாம். இதனால என்ன பிரயோஜனம்? இத புரிஞ்சுக்கிட்டா எவ்வளோ பெரிய சிக்கலான சாஃப்ட்வேரையும் எளிமையா வடிவமைக்கலாம், சரி செய்யலாம். ஒவ்வொரு சின்ன பாகமும் சரியா வேலை செஞ்சா மொத்த சிஸ்டமும் சரியா வேலை செய்யும். இது கல்வி முறைமைக்கு எப்படி பொருந்தும்? நீங்களே சொல்லுங்களேன், இன்புட் என்னவா இருக்கும்? இங்க இன்புட் மாணவர்கள், பாடத்திட்டம், புத்தகங்கள்னு சொல்லலாம். சரி. ப்ராசஸ் டீச்சிங் பரீட்சை எல்லாம், அவுட்புட் மாணவர்களுக்கு கிடைக்கிற அறிவு, திறன்கள், மார்க்ஸ். ஓகே. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்னது? ஒரு மாணவரோட ஆர்வம், அவரோட குடும்ப பின்னணி, இதெல்லாம் கூட ஒரு வகையான இன்புட் தானே? ரொம்ப முக்கியமான கேள்வி. வெறும் புத்தகங்களை மட்டும் இன்புட்டா பார்த்தா அந்த சிஸ்டத்தோட முழு படமும் நமக்கு கிடைக்காது. கரெக்ட். இங்க தான் நாம வெறும் டெக்னிக்கல் டெஃபினிஷனை தாண்டி யோசிக்கணும். நீங்க சொல்றது சரிதான். அப்போ கற்றுக் கொடுப்பதா? ஓ, நாம எது அவுட்புட்னு நினைக்கிறோங்கிறது முக்கியம். ஆமா, நாம எதை அவுட்புட்டா நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இன்புட்டையும் ப்ராசஸையும் வடிவமைக்கணும். பல சிஸ்டம்கள் தோல்வியடைய காரணமே அவங்க சரியான அவுட்புட்டை வரையறுக்காதது தான். ஓ, அப்படியா? நான் இதுவரைக்கும் டேட்டாவையும் இன்ஃபர்மேஷனையும் ஒன்னும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. இப்ப நாம பேசின சிஸ்டம், ஐபிஓ, இது எல்லாத்தோட மூலப்பொருள் இந்த டேட்டா தானே? ஆமா. ஆனா உங்க குறிப்புகள்ல டேட்டா வேற, இன்ஃபர்மேஷன் வேறன்னு ரொம்ப அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த வித்தியாசம் நான் உங்க சோர்ஸ் மெட்டீரியல்ல படிக்கும்போது கூட சரியா விளங்கல. முதல்ல டேட்டானா என்ன? டேட்டாங்கிறது ஒரு மூலப்பொருள் மாதிரி. பதப்படுத்தப்படாத உண்மைகள், புள்ளி விவரங்கள், எண்கள், எழுத்துக்கள், படங்கள். அதுக்கு தனியா எந்த அர்த்தமும் கிடையாதா? கிடையாது. அது வெறும் சத்தம் மாதிரி. உதாரணத்துக்கு 105, 98, 200, 45. இது என்ன? தெரியல. வெறும் நம்பர்ஸ். இதுதான் டேட்டா. இது நீங்க அனுப்புன அந்த மார்க்கெட் ரிசர்ச் ரிப்போர்ட்ல வர ஒரு விஷயத்தோட நல்ல பொருந்துது. சொல்லுங்க. அதுல ஒரு டேபிள்ல வெறும் விற்பனை எண்ணிக்கை 400, 450, 320, 500ன்னு இருந்துச்சு. ஆமா. அது வெறும் டேட்டா. ஆமா. அதுக்கு அர்த்தம் கொடுக்க முயற்சி பண்ணா அது என்ன மாசம், எந்த பொருள், எந்த ஊருன்னு எதுவுமே தெரியாது. சரியா சொன்னீங்க. இப்போ இன்ஃபர்மேஷன். சரி. இன்ஃபர்மேஷன்னா அந்த மூல டேட்டாவை எடுத்து அதுக்கு ஒரு சூழல், அதாவது கான்டெக்ஸ்ட் கொடுத்து அதை ஒழுங்கமைச்சு அர்த்தமுள்ளதா மாத்துறது. ஓஹோ. டேட்டாங்கிறது வெறும் சத்தம்னா, இன்ஃபர்மேஷன்ங்கிறது அதிலிருந்து வர்ற அர்த்தமுள்ள இசை மாதிரி. அப்ப அந்த சேல்ஸ் ரிப்போர்ட்ல நீங்க ஹைலைட் பண்ணிருந்த அடுத்த பேராகிராஃப்ல கடந்த 4 மாசமா நம்மோட ப்ராடக்ட் எக்ஸோட விற்பனை சென்னையில 400, 450, 320, 500 யூனிட்ஸா இருக்கு. இதுல தீபாவளி சமயத்துல விற்பனை 30% அதிகரிச்சு மழைக்காலத்துல 20% குறையுதுன்னு சொன்னப்போ அந்த டேட்டா ஒரு முடிவெடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனா மாறிச்சு. கரெக்ட். அந்த கான்டெக்ஸ்ட் தான் இங்க முக்கியம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அந்த கான்டெக்ஸ்ட் தான் டேட்டாவை இன்ஃபர்மேஷனா மாத்துற சாவி. இப்ப அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு ஒரு மேனேஜர் முடிவெடுக்க முடியும். நிச்சயமா. அடுத்த தீபாவளிக்கு உற்பத்தி அதிகப்படுத்தலாம், மழைக்காலத்துல மார்க்கெட்டிங் யுக்தியை மாத்தலான்னு யோசிக்கலாம். ஆனா வெறும் 400, 450, 320, 500ங்கிற நம்பரை வச்சுக்கிட்டு அவரால ஒண்ணுமே செஞ்சிருக்க முடியாது. முடியாது. இன்ஃபர்மேஷன் யார், என்ன, எங்கே, எப்போது போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லும். ஆனா சில சமயம் இன்ஃபர்மேஷன் ஏன் என்ற கேள்விக்கு பதில் சொல்லாது இல்லையா? அருமையான பாயிண்ட். விற்பனை 50% அதிகரித்துள்ளது என்பது ஒரு தகவல். ஆனா ஏன் அதிகரித்தது அப்படின்றத கண்டுபிடிக்க நாம இன்னும் ஆழமா ஆய்வு செய்யணும். ஆமா. ஒருவேளை நம்ம போட்டியாளர் விலை ஏத்திட்டாங்களா, இல்ல நம்மளோட புது விளம்பரம் காரணமா? சரிதான். அப்போ இன்ஃபர்மேஷன்ங்கிறது ஒரு முடிவல்ல, அது அடுத்த கட்ட கேள்விக்கான ஆரம்பம்னு சொல்லலாமா? அருமையா சொன்னீங்க. தகவல் என்பது ஒரு பயணத்தின் முடிவல்ல, அது அடுத்த கட்ட அறிவுக்கான, அதாவது நாலேஜ்க்கான ஒரு தொடக்கப்புள்ளி. வானிலை முன்னறிவிப்பு ஒரு நல்ல உதாரணம். ஆமா. 70% ஈரப்பதம், 15 mph காற்று வேகம், 80 டிகிரி ஃபாரன்ஹைட் வெப்பநிலை, இதெல்லாம் வானிலை நிலையங்கள் சேகரிக்கிற டேட்டா. அதையெல்லாம் சேர்த்து ஒரு வானிலையாளர் இன்று வெப்பமான ஈரப்பதமான நாள், மதியம் மழை வர வாய்ப்பிருக்குன்னு சொல்லும்போது அது இன்ஃபர்மேஷனா மாறுது. சரி. இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நான் கொடை எடுத்துட்டு போகலாமா வேண்டாமான்னு முடிவெடுப்பேன். ஆனா ஒரு நிமிஷம். சொல்லுங்க. அந்த தகவல் தப்பா இருந்தா என்ன பண்றது? இல்லனா மழை பெஞ்சு முடிஞ்ச பிறகு இன்னைக்கு மழை வரும்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? ஹாஹா, அதுதான் பிரச்சனையே. அப்போ ஒரு தகவல் வெறும் இன்ஃபர்மேஷனா இருந்தா மட்டும் போதாது. அது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனா இருக்கணும். அதுக்கு என்ன தகுதிகள் வேணும்னு உங்க குறிப்புகள்ல கடைசியா ஒரு செக்லிஸ்ட் மாதிரி கொடுத்திருந்தாங்க இல்லையா? ஆமா. ஒரு தகவலை நம்புறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும்னு. அதுல முதல் பாயிண்டே அக்யூரசி தானே?
ஆமா, துல்லியம், அக்யூரசி. தகவல் பிழை இல்லாம இருக்கணும். ஒரு சின்ன நம்பர் தப்பா இருந்தாலும் ஆமா, ஒரு நிதிநிலை அறிக்கையில ஒரு சின்ன நம்பர் தப்பா இருந்தாலும் அது அந்த கம்பெனியோட பங்குகளை பாதிக்கும், முதலீட்டாளர்களை தவறான முடிவெடுக்க வைக்கும். ஓகே, துல்லியம் முக்கியம். ஆனா ஒரு தகவல் 100% துல்லியமா இருந்தும் அது ஒரு மாசம் கழிச்சு கிடைச்சா பிரயோஜனம் இல்லையே. இல்லவே இல்ல. பங்கு சந்தை உதாரணம் தானே சொல்லுது. நேற்றே விலைய வச்சு இன்னைக்கு ட்ரேட் பண்ண முடியாது. நிச்சயமா முடியாது. அப்போ ஆக்யூரசியும் டைம்லைனஸும், அதாவது உரிய நேரத்துல கிடைக்கிறதும் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு. நிச்சயமா. இது ரெண்டும் ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. துல்லியமான ஆனா காலம் கடந்த தகவல் குப்பைக்கு சமம். எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. போன வாரம் ஒரு ஹோட்டலுக்கு போனேன். ஆன்லைன்ல திறந்திருக்கிறதுன்னு காமிச்சது. சரி. அது 1 வருஷம் பழைய தகவல். அங்க போனா கடை நிரந்தரமா பூட்டி இருந்தது. ஐயையோ. அது ஒருவேளை 1 வருஷத்துக்கு முன்னாடி துல்லியமான தகவலா இருந்திருக்கலாம். ஆனா டைம்லியா இல்லாததால எனக்கு சுத்தமா பிரயோஜனம் இல்ல. என் நேரம் தான் வீணானது. இது ஒரு சரியான உதாரணம். இது அடுத்த 2 பண்புகளையும் நமக்கு காட்டுது. என்ன அது? ஒன்னு, முழுமை, கம்ப்ளீட்னஸ். அந்த ஹோட்டல் பற்றிய தகவல் முழுமையா இல்ல. ஆமா. அது தற்காலிகமாக மூடப்பட்டது அல்லது நிரந்தரமாக மூடப்பட்டதுன்னு சொல்லியிருக்கணும். அரைக்குறையான தகவல் ஆபத்தானது. அது சரிதான். ஒரு கஸ்டமரோட பாதி டீடைல்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு நாம எப்படி அவங்களுக்கு நல்ல சர்வீஸ் கொடுக்க முடியும்? அவங்க என்ன வாங்குனாங்க, என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு எல்லா ஹிஸ்டரியும் தேவைப்படும் இல்லையா? ஆமா. இன்னொன்னு என்ன? பொருத்தப்பாடு, ரெலவென்சி. உங்களுக்கு பசிக்குது, சாப்பிட ஒரு ஹோட்டல் தேடுறீங்க. அந்த நேரத்துல அந்த ஹோட்டலோட ஓனர் யாரு, அவங்க எப்ப ஆரம்பிச்சாங்கங்கிற தகவல் உங்களுக்கு தேவையில்லாதது. ஆமா, அது எனக்கு எதுக்கு? அது தெரிந்திருக்கா, என்ன மெனு, என்ன விலை, இதுதான் உங்களுக்கு பொருத்தமான தகவல். சரி. நிறைய சமயம் முக்கியமான தகவல்களுக்கு நடுவுல தேவையற்ற தகவல்களை கொட்டி நம்ம குழப்பிடுவாங்க. எது நமக்கு முக்கியம்னு வடிகட்ட தெரியணும். சரி, அப்போ துல்லியம், உரிய நேரம், முழுமை, பொருத்தப்பாடு, கடைசியும் ஒன்னு இருந்துச்சு. ஆமா, அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி, புரிந்து கொள்ளும் தன்மை. ஒரு தகவல் இந்த 4 தகுதியோடு இருந்தாலும் அது எனக்கு புரியாத மொழியிலேயோ இல்ல ரொம்ப டெக்னிக்கலான வார்த்தைகள்லயோ இருந்தா அது எனக்கு பயனற்றது தானே? 100க்கு 100 உண்மை. ஒரு டாக்டர் பேஷண்ட் கிட்ட போய் சிக்கலான மருத்துவ வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினா அந்த பேஷண்ட்டுக்கு ஒன்னும் புரியாது, பயம்தான் வரும். ஆமா, அதே விஷயத்த எளிமையா புரியற மாதிரி சொன்னாதான் அந்த தகவல் நோயாளிக்கு ஒரு சக்தியை கொடுக்கும். இன்னொரு உதாரணம். ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஒரு பெரிய அனாலிசிஸ் பண்ணி அதோட முடிவுகளை கம்பெனி சிஇஓ கிட்ட கொண்டு போய் 100 பக்கம் ரிப்போர்ட்டா கொடுத்தா அவர் அதை படிக்க மாட்டார். நேரம் இருக்காது. ஆனா ஒரே ஒரு பக்கத்துல எளிமையான சார்ட் போட்டு இத செஞ்சா நமக்கு 20% லாபம் கூடும்னு சொன்னா அந்த தகவல் உடனே ஒரு முடிவா மாறும். தகவல் எப்படி வழங்கப்படுதுங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு நல்ல தகவலா இருக்கணும்னா அது துல்லியமா, சரியான நேரத்துல, முழுமையா, பொருத்தமானதா, அப்புறம் சுலபமா புரியுற மாதிரி இருக்கணும். ஆமா. இந்த 5 விஷயங்களும் ஒன்னா சேரும்போது தான் டேட்டா ஒரு பவர்ஃபுல் இன்ஃபர்மேஷனா மாறுது. சரி, நம்ம எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கே வருவோம். சரி. உங்களுடைய ஆரம்ப கேள்வி, ஏன் இவ்வளவு டேட்டா இருந்தும் தப்பான முடிவுகள் எடுக்கிறோம் என்பதுதான். ஆமா. இப்போ உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, தெளிவா புரியுது. ஒன்னு, நம்மகிட்ட இருக்கிறது வெறும் டேட்டாவா இருக்கலாம், இன்ஃபர்மேஷனா இல்லாம இருக்கலாம். சரி. ரெண்டாவது, அது இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனா இல்லாம இருக்கலாம். அதாவது ஒருவேளை அது துல்லியமா இல்லாம இருக்கலாம், இல்ல லேட்டா கிடைச்சிருக்கலாம், இல்ல முழுமையா இல்லாம இருக்கலாம். கரெக்ட். அப்போ ஒரு பரந்த கருத்தான சிஸ்டம்ல தொடங்கி அத ஐபிஓ மாடல் மூலமா எளிமையா பிரிச்சு பார்த்து அப்புறம் அந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற மூலப்பொருளான டேட்டாவுக்கும் அர்த்தமுள்ள இன்ஃபர்மேஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். இறுதியா ஒரு தகவலை உண்மையிலே பயனுள்ளதா மாத்திர அந்த 5 முக்கிய பண்புகளையும் அலசி ஆராய்ஞ்சோம். இந்த உரையாடல் மூலமா உங்க குறிப்புகள்ல இருந்து விஷயங்கள் எல்லாம் இப்போ இன்னும் ஆழமா புரியுது. அப்படியா? சந்தோஷம். வெறும் டெஃபினிஷனா படிக்கிறத விட இப்படி உரையாடும் போதுதான் அதோட உண்மையான அர்த்தம் விளங்குது. இப்போ நீங்க டேட்டாவையும் இன்ஃபர்மேஷனையும் வேறுபடுத்தி பார்க்க முடியுங்கிறதால உங்க அன்றாட வாழ்க்கையை பற்றி சிந்திக்க ஒரு இறுதி எண்ணம். சொல்லுங்க. நீங்க தினமும் பார்க்குற செய்திகள், சமூக ஊடகங்கள்ல வர்ற பதிவுகள், உங்களுக்கு வர்ற வாட்ஸ்அப் ஃபார்வர்டுகள், இதுல எவ்வளோ வெறும் டேட்டா, எவ்வளோ உண்மையான மதிப்புமிக்க இன்ஃபர்மேஷன்? நல்ல கேள்வி. அதை விட முக்கியமா உங்களுக்காக அந்த டேட்டாவை இன்ஃபர்மேஷனா ப்ராசஸ் பண்றது யாரு? அந்த ப்ராசஸ்ல அவங்களோட நோக்கங்கள், அவங்களோட சார்பு நிலைகள் என்னவா இருக்கலாம்? நீங்க பாக்குறது வெறும் இன்ஃபர்மேஷனா இல்ல வேற ஒருத்தரோட நிகழ்ச்சி நிரலா, அதாவது அஜெண்டாவா? இதை சிந்திச்சு பாருங்க.
இது ஒரு முக்கியமான சிந்தனை. இந்த ஆழமான ஆய்வில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி.